Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு திசையில் நகர்ந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வட உள் தமிழகம் அதனையொட்டிய தெற்கு உள் கர்நாடக பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வருவதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. வட உள் தமிழகம் அதனையொட்டிய தெற்கு உள் கர்நாடக பகுதிகளை கடந்து சென்று மேலும் வலுவிழக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்த 24 மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் தெற்கு உள் கர்நாடக பகுதிகளை கடந்து சென்று மேலும் வலுவிழக்கக்கூடும் எனவும் தகவல் வெளியாக இருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் பாவேந்தர் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். பாவேந்தர், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். தமிழ்நாட்டு பகுதியின் அருகில் மற்றும் அதன் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு திசையில நகர்ந்து குறைந்த காற்றழுத்த பகுதியாக வலுவிழந்துள்ளது. வட தமிழ்நாடு மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு உள் கர்நாடக பகுதிகளுக்கு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வருகிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து உள் கர்நாடகா பகுதிகளை கடந்து சென்று மேலும் வலுவிழக்கக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருந்தாங்க. அதே போல தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் மையம் கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்துல வடகிழக்கு திசையில் நகர்ந்து சென்று கொண்டிருப்பதனால அடுத்த 24 மணி நேரத்துல வடகிழக்கு திசையில் தென்கிழக்கு அரபிக்கடலை கடந்து செல்லக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. கடந்த 24 மணி நேரத்துல சென்ட்ரல்ல பாத்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் மழையும், மதுரவாயல், மேடவாக்கம், உத்தண்டி, எண்ணூர், மணலி, காசிமேடு, வலசரவாக்கம் பகுதிகளில் 4 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. அதே போல அம்பத்தூர் பகுதிகளில் 4 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. சோழிங்கநல்லூர், தண்டையார்பேட்டை பகுதிகளில் 3 சென்டிமீட்டர் மழை என்பது பெய்துள்ளது. அதாவது படிப்படியாக வட தமிழ்நாடு மாவட்டங்களுக்கு இடையே மழையின் வேகம் என்பது குறைய வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா உள் மாவட்டங்கள்ல சில இடங்கள்ல மிதமான மழையும், மலையோர மாவட்டங்கள்ல இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. முழு விவரங்களுக்கு நன்றி பாவேந்தர். Omax, Vest and Briefs.